உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகா ட்ரீட்டபிள். நான் உங்கள் மோகன். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேடிஎம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டுருவீங்க. அப்படிப்பட்ட பேடிஎம் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேன் பண்ணது மட்டும் கிடையாது, ரிமூவ் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னங்கிறதா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ நிறைய பேர் பேடிஎம்மில் காசும் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாத டவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கலாம். அதை பற்றியும் இந்த வீடியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாருன்னா அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதும் ப்ளே ஸ்டோர் ஒரு முக்கியமான நோக்கம். இதுவும் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்தா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் கேசினோ சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா டோட்டலி அவாய்ட் பண்ணுவாங்க. இது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் எதுவாக இருந்தாலும் சரி, அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் பேடிஎம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேசினோ சம்மந்தப்பட்டது, பெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பேடிஎம் வழியாக ப்ரமோட் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி பேமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷனானதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அப்ளிகேஷனில் யாராவது போயிட்டு அதை கிளிக் பண்ணி ரீடைரக்ட் ஆகி அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேமெண்ட் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணத்தை கூட பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில கம்பெனிக்காரர்கள் ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலி இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் அவர் பிளே கேம்பிளிங் பாலிசிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் அண்ட் செக்யூர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கன்சூமருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்க பேராகிராஃபில் பார்க்கும்போது we don't allow online casinos or support any unregulated gambling apps that facilitate sports betting அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க பேராகிராஃபில் நீங்கள் வந்து பார்க்கலாம், these policies to protect users from potential harm. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மீன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து பேன் வந்து பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பேடிஎம் கம்பெனிக்காரங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு டெம்பரரி அன்அவைலபிள், அதாவது ப்ளே ஸ்டோரில் இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, பட் கூடிய சீக்கிரத்தில் இது மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்வீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கலாம், பேடிஎம்மில் ஆல்ரெடி நான் வந்து பணத்தை வச்சிருக்கேன், இந்த பணத்தை நான் வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம்மில் இருக்க கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சேஃப்டி நீங்கள் வந்து இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் என்ன நடக்கான்றது நமக்கே தெரியாது. ஸோ அதுக்காக எதுக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக எங்கேயாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக வரவங்க மட்டும் தான் இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் இதை டவுன்லோட் ஆனதை பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சதா இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ப கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் ஆனது பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.